வணக்கம், உங்கள் சிநேகிதி ராதிகா. இன்றைக்கி சொரா புட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. 1/2 கிலோ சொரா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உப்பு தண்ணியாக கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு அலசிட்டு, நல்ல தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கடாயில் இது மாதிரி வேக போடணும். கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு குத்தி பார்த்தா இந்த சாஃப்டாக அந்த ஸ்கின் வர்றது நமக்கு நல்லா தெரியும். அதை ஆற போட்டப்பமா அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா, கூடவே வந்துட்டு 10 பல்லு பூண்டு போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிக்கேன். மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா வதக்கிடணும். நாம் அது வதக்கிட்டப்பமா இந்த சொரா வந்து இதில் போட்டுட்டு நல்லா இப்படி கொத்தி குத்தி விட்டோம்னா நல்லா பீஸாக ஆகிடும் உங்களுக்கு பொடியாக. கொஞ்சம் சால்ட்டை நான் தூவியிருக்கேன். அதுலேயே நான் இந்த வீடியோவில் போடல. இறக்குற சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு நான் இறக்கியிருக்கேன். இதை பாருங்கள் எப்படி பொடி மாஸ் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஊடா மீன் வாங்கினாங்க, அதை மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். பக்கத்தில் சொரா புட்டும் ஊடா மீன் குழம்பும் நல்லா அருமையாக இருக்கும். சொரா புட்டு உடலுக்கு ரொம்ப நல்லது.